ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு. ஸோ சென்னை ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கேன். இங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வாக் பண்ணுறதுக்காக தான் நான் சென்னை ஏர்போர்ட் வந்திருப்பேன். ஸோ எந்த பஸ் பார்த்தாலும் பின்னாடி தெரிஞ்சிருக்கோம். புதுசாக விட்டுருக்க பேட்ரி பஸ்ஸில் ஏசி வேரியன்ட் ட்ரை பண்ண தான் நம்ம இன்றைக்கி ஏர்போர்ட் வந்திருக்கோம். ஸோ எதற்காக இந்த ரூட்டை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதே ஏர்போர்ட்லேருந்து டெடிக்கேட்டாக 2 பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ MAA1 அண்ட் MAA2. ஸோ அதில் MAA1 பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் டு ஏர்போர்ட் டு கிளாம்பாக்கம் வரைக்கும் பண்ணியிருப்போம். அப்போயே சொல்லியிருப்பேன் இந்த அடுத்த ரூட்டு நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக வருவோன்னு. MAA2 இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட்லேருந்து சிறுசேரி ஐடி பார்க் வரைக்கும் போகுதுங்க. ஸோ அப்போவே சொல்லியிருப்பேன் இந்த பஸ்ஸை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோன்னு. எதற்காக இந்த பஸ்ஸை நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ ட்ரை பண்ணும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீசலில் நான் ஏசி லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் ரன் ஆகிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஏசி பஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் ட்ரை பண்ணும்போது சொல்லியிருப்பேன் இந்த ரூட்டில் கம்பல்சரி ஏசி பஸ் வரணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ பேட்ரி பஸ்லேயே நம்மளுக்கு ஏசி பஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னாகர்கள் கூட போக முடியலங்க. ஸோ கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்னால பார்த்தீங்கன்னா இன்னாகர்கள் கூட போக முடியலங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு லான்ச் பண்ணி 1 மாதம் இருக்குங்க. 1 மாதம் கழிச்சு தான் நான் இந்த விலாகை ஷூட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் பின்னாடி நிற்கிற இந்த ரெட் கலர் பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம சென்னை ஏர்போர்ட்லேருந்து சிறுசேரி ஐடி பார்க் வரைக்கும் ஃபுல் ஸ்டேஜ் ட்ராவல் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டிரைவர் நைட்டை போயிட்டு பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் இன்டீரியர் ஷாட்ஸ் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் காமிச்சிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஒன்று இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க. இங்கே ஏர்போர்ட்டில் பஸ்ஸுக்கு எங்கே பார்க்கிங் கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா டெர்மினல் T2 எக்ஸிட்ங்க. ஸோ வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஏர்போர்ட் இருக்கும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏரோ மால் இருக்கும். ஸோ கார்ஸ் உள்ளே வர ஏரியா இதாங்க. ஸோ அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தாலே தெரியும் நம்ம பஸ் அங்கே நிற்கிது பார்த்தீங்களா. நம்ம பஸ்ஸுக்கு எங்கே ஸ்டாப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அரைவல்ங்க. ஸோ எல்லா பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் வருவாங்கள்ல. ஸோ அதுக்கு வெளியே வந்த வாசல்லே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா பஸ்ஸும் நிற்குங்க. ஸோ இப்போ லைனாக நிற்கிது பார்த்தீங்களா, இது சிறுசேரி ஐடி பார்க் போகிற ஏசி பஸ்ஸுங்க. அண்ட் இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா நான் ஏசி பஸ். ஸோ லைனாக பஸ்ஸு வந்துட்டு தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 15 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் ஒரு பஸ் இருக்கும் மாதிரி சொன்னாங்க. சரி பார்க்கலாங்க. 2 ஏசி பஸ் நிற்கிது. ஸோ இதில் எந்த ஏசி பஸ்ஸில் பர்மிஷன் தராங்களோ அந்த பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்க்கலாங்க. பின்னாடி நிற்கிற இந்த பஸ்ஸை தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ டிரைவர்னா கண்டிப்பாக நான் பர்மிஷன் கேட்டாச்சு. 2 பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வாங்க டக்குன்னு இந்த பஸ்ஸோடைய இன்டீரியர் ஷாட்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் போக போக இந்த பஸ்ஸை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இந்த எல்லாம் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த டிப்போ கீழே வரும் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் டிப்போ தாங்க, PEK. ஸோ இந்த பஸ் டிப்போ கோட் பார்த்தீங்கன்னா PEK. இந்த பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 5450ங்க. ஸோ நார்மல் நான் ஏசியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த ஏசி பஸ்ஸுக்குள்ளேயே சந்த பேருன்னு. ஸோ மற்றபடி எல்லாமே அதே மாதிரி தாங்க இருக்கும். கலர் கோட் டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. கலர் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது தாங்க ஏசியில் பேட்ரி பஸ்ஸு. இதுலேயே நான் ஏசி பேட்ரி பஸ் இருக்குதுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ வித் பர்பிள் கலரில் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ரெட் வித் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான கலர் தாங்க. நைட்டில் பார்க்கறதுக்கு நல்லா டார்க்காகவே தெரியுங்க. ஏசி பஸ் தெரியறதுக்காக, ஒரு ஏசி பஸ் தனியாக தெரியறதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம பஸ்ஸுங்க மட்டும் பார்க்கிங் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி ஆம்னி பஸ்ஸஸ்க்கும் இங்கே தாங்க பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குங்க. இங்கே அங்கே பார்த்தா தெரியும். அது பார்த்தீங்கன்னா BS4 வந்த பழைய டைப் ஆஃப் ஏசி பஸ்ஸுங்க. டீசல் வேரியண்ட்டில் ரன் ஆகுது. அண்ட் அதுக்கு பின்னாடி பார்த்தா ஏசி பஸ்ஸும் நிற்கும். இங்கே நம்ம பஸ்ஸும் நிற்கிதுங்க. ஸோ கலர் கோடு தாங்க எனக்கு உண்மையிலே நல்லா பிடிச்சிருக்கு. ரெட்டு வித் பிளாக்ல இங்கே ப்ளூ ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராகவே இருக்குங்க சீரியஸ்லி கலர் பார்க்கறதுக்கு. ஸோ நான் ஏசி பஸ்லேயே நான் காமிச்சிருப்பேன் டிரைவர் கேபின் தான். ஸோ அது எல்லாமே அப்படியே இருக்குங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது தாங்க. ஸோ இதுதான் இந்த ஏசி மீட்ரு. ஸோ இதில் தான் ஏசி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் தான் இல்லை எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க.
மற்றபடி பார்த்தா நான் ஏசி பஸ்ஸில் பார்த்த மாதிரி தாங்க சேம் ஃபீச்சர்ஸ் அப்படியே இருக்கும். அண்ட் இங்கேயே பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளேலே எந்தெந்த பஸ் ஸ்டாப் பார்த்து எந்தெந்த ரூட்டு போகுது. ஸோ இதுக்கு டச் சிஸ்டம் தான் கேமரா ஆகணும் பார்த்தீங்களா. ஸோ இங்கே பாருங்கள் கேமரா தெரியும். ஸோ அதே மாதிரி இங்கே ரூட்டு தெரியும். இங்கே மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குதுங்க, ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே தெளிவாக காமிக்கலாங்க. அண்ட் கேமராஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி ஆக்டிவேட்டில் தாங்க இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எல்லாமே தெளிவாக காமிக்கலாங்க. அண்ட் இங்கே ஏசிங்க. ஸோ ஏசி கண்ட்ரோல் இங்கே தாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கியர்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதாங்க இந்த லிவர். ஸோ அது லிவர் ஆன் பண்ணிட்டு இதில் நியூட்ரலு ரிவர்ஸு ட்ரைவு ஸ்டாப் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணுறது, டோர் க்ளோஸ் பண்ணுறது, ஏசி ஸ்டார்ட் பண்ணுறது, பஸ்ஸு ஒரு பக்கம் சாய்க்குது இந்த சுவிட்ச் தாங்க. பஸ்ஸு மேலேருந்து கீழே போகிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டோர் யூஸ் பண்ணிங்க அந்த பின்னாடி ஏறுற டோர் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டிகேப் வீலுக்கு. ஸோ அது ஆன் பண்ணிப்பாங்க. ஸோ மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வைஸ் நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்லா பக்காவே இருக்குதுங்க சீரியஸ்லி சொல்ல போனால். பஸ்ஸு உள்ளே பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். நான் ஏசி பஸ் வேரியட்டி பார்த்துட்டு போலாங்க. ஸோ அதே டைப் ஆஃப் பஸ்ஸஸ் தாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா நான் ஏசி, விண்டோஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஏசி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா தனியாக இங்கே சீட்டுக்கு மேலேயும் ஒரு சின்ன ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சில்லுன்னு தாங்க இருக்குது சீரியஸ்லி. ஸோ எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லைங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பஸ் சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். லக்கேஜ் வச்சுரு பார்த்தீங்களா. ஸோ அங்கே லக்கேஜ்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதை பற்றி பேசலாங்க போக போக. பேசஞ்சர் சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் சீட் பெல்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. எல்லா சீட்லேயும் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் ஆப்ஷன் இருக்குதுங்க. அண்ட் அங்கே உட்காரது கைப்பிடி ஹோல்டர் இருக்குது. ஸோ 2 சீட் நடுவில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் இருக்குங்க. ஸோ ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. சப்போஸ் ஆனில் இல்லைனா நீங்கள் ஃப்ரண்ட்டில் டிரைவர்கிட்ட கேட்டுக்கலாங்க. ஸோ அவர் தான் ஆக்சஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அப்போ வந்து இதில் நீங்கள் டைப் சிலியும் இருக்குது, யூஎஸ்பி டைப்பில் சார்ஜ் போட்டுக்கலாங்க. அண்ட் சீட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒருத்தருக்கு ஸ்டஃப்பாக உட்கார அளவு கரெக்டாகவே இருக்குங்க. பெரிய விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க சீரியஸ்லி சொல்ல போனால். ஸோ நல்லா வியூவை பார்த்துட்டு அழகாக ட்ராவலை ரசிச்சுட்டே நீங்கள் அப்படியே சில் பண்ணிட்டே போகலாங்க. ஆல்ரெடி சில்லுன்னு தான் இருக்கும் பஸ்ஸு. ஸோ இன்னும் சில் பண்ணிட்டு போகலாங்க. இந்த ஏசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன சேஞ்சு பார்த்துருக்கேங்க. ஏன்னா இது எல்லோ கலர் போர்டு பார்த்தீங்களா. ஸோ இது ஹேண்டிகேப் வீலில் அந்த வீல் சீட்டில் உட்காந்து வர மாதிரி தான் அவங்களுக்கு யூஸ் ஆகுங்க. ஸோ மற்ற பஸ்ஸில் கொஞ்சம் நார்மலாக ஸ்ட்ரைட்டாகவே இருக்குங்க. இதில் ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர் போட்டோன்னே இந்த டேபிள் டோர் ஓப்பன் பண்ணி போட்டால் பார்த்தா அப்படியே நீங்கள் அழகாக ஏறிக்கலாங்க. ஸோ ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே லாக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தனியாக இந்த வீல் லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த வீல் சேரை வந்து அழகாக லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கேயும் ஹேண்டில்ஸ் இருக்குது. எல்லா சீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராகவே தாங்க இருக்குது சொல்லப்போனால் சீரியஸ்லி. பஸ்ஸு உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம சில்லு தாங்க இருக்குது. ஸோ இந்த டிபீப் சவுண்ட் எதனால கேட்குது பார்த்தீங்கன்னா டோர் க்ளோஸ் பண்ணால் தான் பஸ்ஸு ரன் ஆகும். ஸோ டோர் க்ளோஸ் பண்ணி தான் அந்த பஸ் எப்பவுமே சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பீப் சவுண்ட் இருக்குது. அண்ட் பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்துருப்பீங்க. நான் ஏசி பஸ்ஸில் பார்த்த மாதிரி தாங்க சேம் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். பட் அது நான் ஏசி விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோஸும் க்ளோஸில் தாங்க இருக்கும். அண்ட் பின்னாடி பார்த்துருப்பீங்க இது பழைய டைப் ஆஃப் BS4 வந்து ஏசி பஸ்ஸுங்க. இது BS6 சொல்ல முடியாது. ஒரு பேட்டரி பஸ்ஸில் வந்து புது பஸ் தாங்க சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸோடைய பைலட் இவர் தாங்க. உங்கள் பேர் என்னென்னா? மாதவ். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பேட்ஜும் கொடுத்துட்றாங்க அவங்க நேம் போட்டுக்கிற மாதிரி. அண்ட் இவர் தான் இன்றைக்கி நம்ம பஸ்ஸோடைய கண்டக்டர். உங்கள் பேர்னா? நிர்மல்குமார். ஸோ இவங்க 2 பேருக்கு தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் ஸ்டேஜ் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே பஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒன்று வந்துகிட்டே தாங்க இருக்குது. இப்போ தான் இந்த பஸ் வந்தது. ஸோ அடுத்த பஸ் திருப்பி கரெக்டாக வந்துச்சுங்க. ஏன்னா இந்த ஏசி பஸ் பார்த்தீங்கன்னா 15 கிட்ட இந்த ரூட்டில் அலகேட் பண்ணியிருக்காங்க. MWA2க்காகவே 15 பஸ் கிட்ட அலகேட் பண்ணியிருக்காங்க. MWA1 பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் போகிற பஸ் டிபார்ச்சர் ஆயிடுச்சுங்க. ஸோ 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துட்டு நிற்கிறாங்க, பேசஞ்சர்ஸ் பிக் பண்ணுறாங்க, அப்படியே கிளம்பிடுறாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ரூட்டில் பஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 11:30 மணிக்கு சென்னை ஏர்போர்ட்லேருந்து டிபார்ச்சர் ஆகுதுங்க. சரி வாங்க இப்போ இந்த பஸ் எந்த ரூட் வழியாக சிறுசேரி டிபார்ட் போகுது அண்ட் எதற்காக இந்த பஸ் இந்த ரூட்டில் விட்டுருக்காங்க. ஸோ டிக்கெட் ஃபேர் என்ன மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டாப் வரும்போது ஒன்றுனா இந்த பஸ்ஸை பற்றி பார்க்கலாங்க. நம்ம பஸ்ஸோடைய ஃபஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மெட்ரோ தாங்க. ஸோ அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்க்கிங்கில் இருக்கும். பஸ்ஸு யூட்னஸ்ட் வந்துட்டு அகெயின் இங்கே வந்து நிறுத்துவாங்க. இந்த கட்டிங்க ப்ரோ.
ஸோ இந்த யூட்டன் பார்த்தா ரொம்ப கஷ்டம் தாங்க. ஏன்னா இந்த பஸ் நார்மல் பஸ் கம்பேர் பண்ணால் ஒரு 2 அடி பெரிய பஸ் தாங்க. அப்பயே நான் அந்த நான் ஏசி பஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ காருன்னு பார்த்தீங்கன்னா யூட்டன் எடுக்கும்போது ரிவர்ஸ் தாங்க எடுக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பக்காவாக தாங்க டிரைவர்ஸ் எல்லாம் ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பஸ் ஓட்டுறதுக்கு. பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் நோக்கி போயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ரூட்டு எதற்காக கொடுக்குதுன்னு பார்க்கலாங்க. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து மொத்தம் 2 சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, MAA1 அண்ட் MAA2ன்னு. ஸோ MAA1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் டு ஏர்போர்ட் வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை வரைக்கும் தான் போகும். சோழிங்கநல்லூர் தாண்டி ஒரு ஸ்டாப்பு தாங்க ஏரிக்கரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸை சிறுசேரி ஐடி பார்க் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பட் ஃபஸ்ட்டு பஸ்ஸு லான்ச் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டீசலில் லோ ஃப்ளோர் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பஸ் தான் கொடுத்து ரன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்போவே சொல்லியிருப்பேன், ஸோ இந்த ரூட்டில் கம்பல்சரியாக ஏசி பஸ் வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரியிலே பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 ரூட்லேயும் இப்போ ஏசி பஸ் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. அந்த கிளாம்பாக்கம் பஸ்ஸும் ஆப்ரேட் ஆகுது, இப்போ இந்த சிறுசேரி பஸ்ஸும் ஆப்ரேட் ஆகுதுங்க. ஸோ எதுக்காக இந்த ரூட்டை மெயினாக சூஸ் பண்ணியாங்க பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து மோஸ்ட்டாக வரவங்க இந்த சைட் ஐடி காரிடர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. இந்த ஐடி காரிடர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரூட்டில் தாங்க இருக்குது. ஸோ இந்த ஓஎம்ஆர் ரூட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த பஸ்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த கிளாம்பாக்கம் பஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளைட்டில் வந்துட்டு இந்த தாம்பரம் சைடு பெருங்குளத்தூர் சைட்லாம் ஐடி பார்க்ஸுங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு கிளாம்பாக்கத்துக்கு தான் இப்போ எல்லாம் பஸ்ஸு கிளம்பு வெளியூர் போகிற பஸ்ஸு. ஸோ ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஊருக்கு போகிறவங்களுக்கும் அந்த பஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும்னால பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட 2 சர்வீஸை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஸ் எதுவுமே உள்ளே வராதுங்க. ஸோ வெளியே நீங்கள் எல்லா லக்கேஜை தூக்கிட்டு வெளியே வந்து மெயின் ரோடில் வந்து பஸ் ஏறுற மாதிரி இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருக்க பஸ் எல்லாம் 2 பஸ்ஸும் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க. ஏசி பஸ்ஸும் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது, நான் ஏசி பஸ்ஸும் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ரெகுலராக ஒரு 1/4 ஹவருக்கு ஒன்ஸ் ஒரு பஸ்ஸு டிபார்ச்சர் இப்படி தாங்க இருக்குது. ஒரு பஸ்ஸு வருது, ஒரு பஸ்ஸு வெளில போகும். ஸோ இந்த மாதிரி தான் பஸ் ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு எல்லா ரூட்லையும் இருக்குங்க. அடுத்த பேருந்து நிறுத்தம் பல்லாவரம் பேருந்து நிலையம். நெக்ஸ்ட் ஸ்டாப் பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட். நான் ஏசி பஸ்லேயே நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் பார்த்துருப்பீங்களாங்க. ஸோ அதே சேம் ஃபீச்சர்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் லேபிளுக்கு தனியாக சீட்ஸ் கோட், கலரு, சீட் பெல்ட்ஸு, சார்ஜிங் பாயிண்ட்ஸு, ஹைட்டு கம்மியாக இருக்குங்க. அண்ட் ஏசி வெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதோ இங்கே அப்படியே லைனாக ஏசி வெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலைஸ் ஏசி பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குங்க. ஸோ நான் ஏசி பஸ்ஸில் பார்க்குற அதே சேம் ஃபீச்சர்ஸ் தாங்க இருக்கும். பட் இது ஒரு ஏசி டைப்னால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏசி மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குங்க. அண்ட் அப்படியே பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் பிரிட்ஜுக்கு மேலே ஏறி அப்படியே லெஃப்ட்டில் திரும்பிடுவாங்க. ஏன்னா இந்த பஸ்ஸு ஓஎம்ஆர் ரூட்டில் டச் ஆகிறதுக்கு இந்த ரூட் தாங்க ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இப்போது இந்த பிரிட்ஜு இறங்கினோன்னே இந்த ரூட் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா அந்த வேளச்சேரி ரூட்டு ஜாயிண்ட் ஆகுங்க. ஸோ காமாட்சி ஹாஸ்பிட்டல் வரும் பார்த்தீங்களா, சென்னை 1. ஸோ அந்த ரூட்டு வந்து இந்த ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஓஎம்ஆர் ரூட் டச் ஆகிடுங்க. ஸோ அதற்காக தான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸும் இருக்குங்க. காலேஜஸ், ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த சைடு இப்படிப்பட்ட ஒரு ஏசி பஸ் வெரைட்டி கொடுத்துருக்காங்க. Next stop, Pallavaram New Bridge. இந்த பஸ்ஸோடைய டிக்கெட் ஃபேர் என்னன்னு பார்த்துடலாங்க. சென்னை ஏர்போர்ட்லேருந்து சிறுசேரி
வேல்சேரி ஐடி பார்க் வரைக்கும் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தாங்க வாங்குறாங்க. ஸோ நீங்கள் டிக்கெட்டும் காமிச்சிருப்பேன். நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருந்ததுங்க. ஏசி பஸ் வருது, தனியாக ஒரு ஏசி கேட்டகரியில் ரெண்டாகுமா, ஒரு ஃபேர் அதிகமாக இருக்குமானா அப்படி எதுவுமே இல்லைங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸு ஏசியில் ஓடிந்து பார்த்தீங்களா, அந்த கோயம்பேட்லேருந்து கிளாம்பாக்கம், கோயம்பேட்லேருந்து இந்த ரூட்டில் நினைங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 15 ரூபா தாங்க வாங்குறாங்க. அதே பேஸ் ஃபேர் வச்சுன்னா இந்த பஸ்ஸும் ரன் ஆகுது. ஏர்போர்ட்லேருந்து ஷோலிங்கநல்லூர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 ருபீஸ் ஆகுங்க. எண்ட் டு எண்டு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தாங்க ஆகும். இதுவே அந்த டீலக்ஸ் பஸ் நான் ஏசியில் ட்ராவல் பண்ணுற மாதிரிங்கன்னா 35லேருந்து 40 ருபீஸ் உள்ள தாங்க வரும் இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் எல்லாம். நான் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி 12 மணி வாக்கில் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போய் அழகாக அவங்க செட்டில் ஆகி ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஸ்ஸே காலியாக தாங்க இருக்குது. இதுவே நீங்கள் இந்த ஆஃபீஸ் டைம் ஆகட்டும், இல்லை இந்த பீக் டைம் ஆகட்டும், ஸோ அப்போ வந்தீங்கன்னா பஸ்ஸு செம்ம ஜாம் பேக்டாக இருக்குங்க. எதற்காக இந்த மாதிரி லோ ஃப்ளோர் பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணால் அந்த பழைய நம்ம இப்போ ரன் ஆகிற இந்த ஹைட்டான ஸ்டெப்ஸ் வச்ச பஸ் கொடுக்காம எதற்காக இந்த ரூட்டில் மெயினாக லோ ஃப்ளோர் பஸ்ஸை கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்காக. ஏன்னா ஸோ அந்த பக்கம் கேமரா காமிக்கிறா அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறையாவே இருக்குங்க. ஸோ அதுக்கு மேலே லக்கேஜ் வைக்கலாம், இங்கே லக்கேஜ் வைக்கலாம். ஸோ இங்கெல்லாம் லக்கேஜ் வைக்கலாங்க. லக்கேஜ் ஏறத்துக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ இந்த பஸ்ஸை கம்பேர் பண்ணால் இந்த பஸ்ஸில் லக்கேஜஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ அதற்காக தான். ஏன்னா ஃப்ளைட்டில் வரவங்க கண்டிப்பாக லக்கேஜஸ்லாம் இல்லாமல் வரமாட்டாங்க சிலவங்க. ஸோ அவங்களுக்கு லக்கேஜ் வைக்க ஆக்சஸ் அதில் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். இதில் ஈஸியாகவே இருக்கும் சீரியஸ்லி. ஸோ அதற்காக தான் இப்படிப்பட்ட பஸ்ஸு வரட்டும்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இப்போ இந்த ரூட்டில் பஸ்ஸஸை கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் தாங்க இருக்குது. ஃப்ரண்ட்டில் 2, சென்டரில் 2, லாஸ்ட்டில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி SOS பட்டன் எல்லா சீட் பக்கத்துலேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி ஹேமர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக லேடிஸ்க்காகவும், இந்த ரோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஏபிள் பர்சன், சீனியர் சிட்டிசன் ட்ராவல் பண்ணுறதாகவும், அண்ட் இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜென்ஸ். ஸோ சென்னை எம்டிஸில் எப்படி இருக்கும், லெஃப்ட் சைடு லேடிஸு, ரைட் சைடு ஜென்ஸு. ஸோ அதே மாதிரி தாங்க செப்பரேட் பண்ணி அழகாக இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரூட்டில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹைட்டி பில்டிங்ஸை நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ அவங்க இந்த பஸ்ஸில் தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க சொல்ல போனால். ஸோ அதுக்காக தான் இந்த ரூட்டில் இப்படிப்பட்ட பஸ்ஸை ரெகுலராக ஆப்ஷன்ஸாக பண்ணியிருக்காங்க. இந்த ஈஞ்சங்காடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜரான ஜங்ஷனுங்க இந்த ரூட்டில். ஏன்னா ரைட்டில் போகிற ரூட்டு மேடாவாக்கம் பள்ளிக்கரணை வழியாக நீங்கள் தாம்பரம் கூட போய் ரீச் ஆகலாங்க, வேளச்சேரி கூட போகலாம். அண்ட் இந்த லெஃப்ட்டில் பார்க்குற ரூட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிற ரூட்டு. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவான்மியூர் OMR போகிற ரூட்டுங்க. அதனால் இந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மேஜரான ஜங்ஷனுங்க. பார்த்தீங்கன்னா பஸ்ஸோடைய லாஸ்ட் ரோவில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து உட்காந்து ட்ராவல் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பஸ்ஸோடைய சவுண்ட் எதுவுமே கேட்காதுங்க. நார்மலாக பேட்டரி பைக் ஓட்டினா ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி சவுண்டோட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக தாங்க ட்ராவல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பேட்டரி பஸ்ஸில் அதுவும் ஏசி போட்ட பேட்டரி பஸ்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா ஃபுல்லாக சீல் தாங்க, ஃபுல்லாக கண்ணாடி போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களால எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாகவே போகுங்க இந்த ட்ராவல். கடைசி வரைக்கும் சொல்லப்போனால் ஏர்போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி சிறுசேரி வரைக்கும் இதே மாதிரி தான் ஸ்மூத்தாக தாங்க இருக்கும். ஸோ சவுண்ட் பொல்யூஷன் எதுவுமே இருக்காதுங்க.
அடுத்த பேருந்து நிறுத்தம் பள்ளிக்கரணை காமாட்சி மருத்துவமனை. நெக்ஸ்ட் ஸ்டாப் பள்ளிக்கரணை காமாட்சி ஹாஸ்பிட்டல். நீங்கள் இப்போது இந்த ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க. OMR ரூட்டில் வந்து பஸ்ஸு ஜாயிண்ட் ஆகிருக்கோங்க. நம்ம வந்து ஏர்போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ண ஜெர்னி அங்கேருந்து பல்லாவரம் பிரிட்ஜ் ஏறி அப்படியே லெஃப்ட் கட்டானா இந்த வேல்ஸ் காலேஜ் அந்த பல்லாவரம் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுங்க. ஸோ அங்கேருந்து ஒரே ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா உங்களுக்கு துறைப்பக்கம் கிட்ட வந்து ஜாயிண்ட் ஆகுங்க. எங்கே சொல்ல போனால் அந்த விவேரா மால்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த ரோட்டில் வந்து இந்த பஸ்ஸு ஜாயிண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அங்கேருந்து அழகாக ஒரு பஸ் யூட் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த OMR ஃபுல் ஸ்ட்ரெச்சை கவர் பண்ணுங்க. துறைப்பக்கம் ஸ்டார்ட் பண்ணி சிறுசை ஐடி பார்க் வரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்கச்சக்க ஹாஸ்பிட்டல் சொல்ல போனால் கூடாது ஐடி பார்க்ஸ் நிறையா இருக்குங்க. ஸோ அதுக்காக இந்த ரூட்டை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பஸ்ஸஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க. இந்த ரூட்டில் உங்களுக்கு ஏசி பஸ் இருக்குது, நான் ஏசி பஸ் இருக்குது, லேடிஸ் பஸ் இருக்குது, ஸ்மால் பஸ் இருக்குது. ஸோ எக்கச்சக்க பஸ் ஆப்ஷன்ஸ் இந்த ரூட்டில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அதுக்காக ஒரு ஹாட்டஸ்ட் ரூட் தான், சென்னையிலே இருக்கிற ஒரு ஹாட்டஸ்ட் ரூட் தான் இந்த ரூட்டில். அதுவும் புது பேட்டரி பஸ்ஸை கொடுத்துருக்காங்க. பஸ்ஸு உள்ள கூலிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் விட எனக்கு தெரிஞ்சு பேக்கில் நல்லா செம்ம கூலிங்காக தாங்க இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டு கம்மியாக இருக்குங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே இங்கே ஏசி வெண்ட்னால் பார்த்தீங்கன்னா பேக்கில் செம்ம கூலிங்காக தாங்க இருக்குது. சீரியஸ்லி சொல்ல போனால் ஃப்ரண்ட்டை கம்பேர் பண்ணால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 5% கம்மியாக இருக்குது, இங்கே 5% அதிகமாக தாங்க இருக்குது. அவங்க நல்லா சூப்பராகவே தாங்க இருக்குது சீரியஸ்லி சொல்ல போனால். அண்ட் பஸ்ஸோடைய மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 60 தாங்க போகுது. ஸோ ஏசி பஸ்ஸாக இருந்தாலும் சரி, நான் ஏசி பேட்டரி பஸ்ஸாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் இந்த சென்னை ரூட்டு பார்த்தீங்கன்னா 60 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே பஸ்ஸும் போக மாட்டேங்கன்னா ஸ்பீட் லாக் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன். இது மற்ற பஸ் மாதிரி அந்த கிளாக் வைஸ் டிஜிட்டல் மீட்டர் கொடுக்கும், அந்த முள் வச்ச மீட்டர் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி கொடுக்காம ஃபுல்லாக சிஸ்டம் வைஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் கண்ட்ரோல் ஆகுங்க. ஸோ எல்லாமே இந்த பஸ் பார்த்தீங்கன்னா பஸ் எவ்வளோ ஸ்பீட் போகுது, எங்கே நிறுத்துறாங்க, எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வைஸ் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டே தாங்க இருக்கும். ஸோ ஏதாச்சும் சின்ன விஷயம்னாலும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இது அந்த டிப்போக்கு போயிட்டு அந்த மெசேஜ் மாதிரி கொடுத்துருவாங்க. சப்போஸ் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுச்சு உள்ள சென்சார் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு டிப்போக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடுவாங்க. ஏன்னா இந்த மற்ற பஸ்ஸு கம்பேர் பண்ணால் டீசல் வேரியேட்டர் 2 பஸ் கம்பேர் பண்ணால் இதில் ஃபுல்லாக சென்சார் தாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த கம்பேரிசன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த பஸ்ஸில் ஃபுல்லாக சென்சார் டைப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இஷ்யூ வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் சவுண்ட் பீப் 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 பீப்னு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி டோர் ஓப்பன் பண்ணும்போது அந்த அலாரம் சவுண்ட் கேட்டு தாங்க இருக்கும். டோர் க்ளோஸ் பண்ணால் தான் இந்த பஸ்ஸு ஃபுல்லாகவே கிளம்பி ரன் ஆகுங்க. ஸோ டோர் க்ளோஸ் பண்ணாமல் இந்த பஸ்ஸு 1 இன்ச்சு கூட நவராதுங்க. அடுத்த
பேருந்து நிறுத்தம் பல்லவன் குடியிருப்பு. நெக்ஸ்ட் ஸ்டாப் பிடிசி கோட்டர்ஸ். இந்த டீசல் பஸ் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த லோ ஃப்ளோரில் ஸோ இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ரோவில் உட்காந்தா ஒரு இஷ்யூ வந்துட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நானும் ஃபீல் பண்ணியிருக்காங்க பர்சனலாக. அது என்ன பார்த்தீங்கன்னா ஹீட் தாங்க. ஸோ பயங்கரமாக ஹீட் வந்துட்டு கீழே சீட்டில் உட்காந்தா கூட அந்த லைட்டாக அந்த ஃபீல் தெரியுங்க. பட் இப்போது அந்த பேட்டரி பஸ் நான் ஏசி வரும்போது பார்த்திங்கன்னா அதை சரி பண்ணிட்டாங்க. ஏன்னா விண்டோஸ் எல்லாம் நல்லா வென்டிலேஷன் கொடுத்து அந்த சரி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த பேட்டரி பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹீட் இஷ்யூ எதுவுமே இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணாங்க. அது அடுத்த பேருந்து நிறுத்தம் நாவலூர். நெக்ஸ்ட் ஸ்டாப் நாவலூர். லைக் வந்தா உங்களுக்கு நிறைய பேர் காமிக்கும் வீடியோ போயிட்டு. ஆமா அதுக்கெல்லாம் லைக் போட்டு சொல்றாங்க. காசு தானே அந்த மாதிரி ஒருத்தர் அதுக்கு ஏற்ற மாதிரி காசு எடுப்பாங்க நிறையா. அவன் நின்றா எந்த இடத்துலனா ஜெயிச்சிருவானா, ஓட்டு கன்ஃபார்மாக அவன் தான் வின்னு. மற்றதுக்கெல்லாம் டவுட்டு தானே. அஞ்சரை மணிக்கு வந்துடும். 5:30 மணி நான் நம்பர் கொடுங்க, நான் அதை வீடியோ அனுப்பிச்சிடல. லிங்க் அதில் நம்பர் கொடுங்க, நான் இறங்கிட்டு நம்பர் தரேன், நம்பர் வாங்கிக்கிறேன். நான் 5:30 மணிக்கு உங்களுக்கு போட்டு அனுப்பிச்சிடுறேன். நான் இப்போ போயிட்டு எடிட் பண்ணி இங்கேருந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா இதுதான் வாழ்வோ, இவன் தான் சொன்னேன். ஃபைனலி நம்ம சிறுசேரி ஐடி பார்க் வந்து ரீச் ஆகிட்டோங்க. நம்ம பஸ் பின்னாடி தாங்க நிற்கிது. ஒரு 1.5 ஹவர் ஜர்னி தாங்க இருக்கும். ஏர்போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ண ஜர்னி இங்கே சிறுசேரி ஐடி பார்க்கில் முடிகிறதுக்கு. ஸோ ரோடு வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டு கோலியமாக மெட்ரோ ஒர்க்னா பார்த்தீங்கன்னா ஸோ பஸ்ஸு கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போயிருந்தது. ஏர்போர்ட்லேருந்து OMR டச்ஆர் வரைக்கும் நல்லா ஸ்பீடு பஸ் மெயின்டைன் பண்ணாலும் OMRலேருந்து பார்த்தீங்கன்னா சிறுசேரி வரத்துக்கு ரோடு வந்து கொஞ்சம் ரோடு ஒர்க்ஸ்லாம் நடக்கலாம் பார்த்தீங்கன்னா பஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க வந்தது. பட் ஜர்னி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. சீரியஸில் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளும் இல்லைங்க. நல்லா ஒரு மெயின் ஹாட்டஸ்ட் ரூட்டில் தாங்க இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட்டும் பார்த்துருப்பீங்க அண்ட் பேசஞ்சர்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ யூஸ் பண்ணிக்கிறாங்க மக்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. உள்ளே மெயினாக அந்த சிறுசேரி நாவலூர்லேருந்து சிறுசேரி உள்ளே வரத்துக்கு நிறைய ஐடி பார்க் உள்ளே கட்டிக்கிறாங்க சிறுசேரியில். ஸோ அவங்க வரத்துக்கு மக்கள் ரொம்ப பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஜர்னி வைஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. டிக்கெட் ஃபேரும் பார்த்துருப்பீங்க, ரூட்டும் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ டைமிங்கில் எடுப்பாங்க, எத்தனை மணிக்கு வந்து ரீச் ஆகுறாங்கன்னு
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கால் ஹவருக்கு ஒரு பஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க. ஏசி ஆகட்டும் நான் ஏசி ஆகட்டும். ஸோ கால் ஹவருக்கு ஒரு பஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குதுங்க. நல்லா சூப்பராக தான் ஓட்டுறாங்க. டிரைவர்ஸ் ஆகட்டும் கண்டக்டர் ஆகட்டும் எல்லாம் ஜாலியாக பேசிட்டு வெல் ட்ரெயின் டிரைவர்ஸ் தாங்க சொல்லலாம். ஏன்னா அவங்களாம் பர்ஃபெக்டாக கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு தான் இந்த பஸ் ஓட்டுறாங்க. ஏன்னா இந்த பஸ் அடி பெருசுங்க. ஸோ அதனால் ரைட் லெஃப்ட் திரும்பும் போது இந்த யூட்டன் அடிக்கும் போதெல்லாம் பஸ் பார்த்து பொறுமையாக தான் பர்ஃபெக்டாக திருப்புறாங்க. ஸோ ஒரு சூப்பரான பஸ்ஸில் ஒரு சூப்பரான ஜர்னி பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பஸ் பார்த்திங்கன்னா பெரும்பக்கம் போகுதுங்க. பேட்டரி வந்து பர்சன்டேஜ் கம்மியாக பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுறதுக்காக இப்போ பெரும்பக்கம் போயிட்டு வரவங்க. ஸோ இந்த பஸ் vlog உங்களுக்கு அவ்வளோ தான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். டாடா.